சென்னை வானகரத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிப்பு ஆலையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர். வானகரத்தில் செயல்பட்டு வந்த மின்விசிறி, தொலைக்காட்சி உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது ஆலையின் ஒரு பகுதியில் இருந்து கரும்புகை வருவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் வெளியே ஓடி வந்தனர். வேகமாக பரவிய தீயில் ஆலை முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், 10 தண்ணீர் லாரிகளுடன் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்போம். சதீஷ், அந்த எலக்ட்ரானிக் கடையில் தீ விபத்தை அணைக்கும் பணி தற்போது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க சதீஷ். போரூர் அடுத்த வானகரம் தாம்பரம் மதுரவாயில் செல்லும் பைபாஸை ஒட்டி தனியாருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலப்பரப்புல ராஜசேகர் என்பவர் சொந்தமான ஒரு தொழிற்சாலை இருக்கு. இந்த தொழிற்சாலை பாத்தீங்கன்னா இந்த டவர் ஃபேன் மற்றும் இந்த மின்சார அடுப்பு தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த டவர் ஃபேனுக்கு முற்றிலும் அந்த பிளாஸ்டிக் மூலப்பொருள் வேண்டும் என்பதால் அந்த மூலப்பொருளை மொத்தம் இங்கேயே உருக்கி அது தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த தொழிற்சாலையில மொத்தம் ஒரு 150க்கும் மேற்பட்டோர், ஆண்கள் பெண்கள் என 150க்கும் மேற்பட்டோர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 11:30 மணி அளவில் அந்த கம்பெனில ஒரு இடத்துல சிறு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ அந்த கம்பெனி முழுவதும் பரவிடுச்சு. இது பரவினது அந்த கம்பெனி உள்ள இருக்க அந்த மூலப்பொருட்கள் தயார் செய்யும் மிஷின், மூலப்பொருட்கள் தயார் நிலையில் இருந்த ஃபேன், மின்சார அடுப்பு, அதை எடுத்து செல்லும் அட்டை பெட்டி மொத்தம் தீயில எரிஞ்சிச்சு. இந்த தீ விபத்துக்கு காரணமா விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்துச்சு. இந்த பகுதி முழுவதும் கரும்புகையா காட்சி அளித்தது. இதையடுத்து பூந்தமல்லி, மதுரவாயல், ஆவடி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனம் தீயை அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு தீ கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. மேலும் தண்ணீர் பற்றாதனால இங்க சென்னை மாநகராட்சி சார்பில் தண்ணீர் லாரிகள் மூலமா தண்ணீர் கொண்டு தீயை அணைக்கும்படி தீவிரமா நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சதீஷ், இந்த விபத்து சுமார் 11:30 மணி அளவில் நடந்திருக்கிறதா சொன்னீங்க. அந்த சமயத்தில் பணியாளர்கள் யாரேனும் அங்கு உள்ளே இருந்தார்களா? யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? அது குறித்த தகவல் இருக்கா சதீஷ்? இதுல மொத்தம் ஒரு 150 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த தீ முதல்ல பரவணும், அது பார்த்த உடனே உள்ள வேலை செஞ்ச ஊழியர்கள் மொத்தம் அலறல் சத்தம் போட்டு எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. இதுல சிறு இதனால அதிர்ஷ்டவசமா ஊழியர்களுக்கு சிறு காயமோ விபத்தோ எதுவும் ஏற்படல. தீ அணைக்கும் பணியில தீயணைப்பு தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப எத்தனை தீயணைப்பு வீரர்கள் அங்க தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க சதீஷ்? ஏற்கனவே 6 வாகனங்கள் வந்திருக்கிறதா சொன்னீங்க. எத்தனை வீரர்கள் அங்க ஈடுபட்டு இருக்கிறார்கள்? தீயணைப்பு அதிகாரி ராஜேஷ் கண்ணா தலைமையில மொத்தம் ஒரு 70க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இங்க வந்திருக்காங்க. இந்த கம்பெனியை சுற்றில 4 பகுதியிலும் ஒரு பகுதியில தண்ணி ஊத்தி அணைச்சா அணையாதுன்ற காரணத்துக்குனால இந்த தொழிற்சாலையை சுற்றியுள்ள 4 பகுதிகளிலும் 6 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வச்சு தண்ணி ஊத்தி இப்ப அணைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஓரளவு கொஞ்சம் தீ கட்டுக்குள்ள வந்திருக்கு. இன்னும் முழுமையா அந்த தீ அணைக்கும் பணியை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.